ஏன் 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 அப்படி இப்ப புடவை நீளம் கம்மினா யாரோ கத்துறாங்க பாருங்க, கடையில கொண்டு கொடுத்துடணும். அவன் எப்படி திருப்பி வாங்கிக்குவான்? இங்கதான் யாரோ கட் பண்ணிருக்காங்க. இங்க யாரும் கட் பண்ணுவாங்க? யாரோ கட் பண்ணிருக்காங்க. ஒண்ணு செய்யலாமா? சின்ன போட்டுக்கோ. போடுங்க. சொல்லையா போட்டு படவை ஒண்ணும் இல்ல. பாவம் அவ்வளவுதான். ஏங்க யாருங்க கத்திருப்பா? யாரோ தெரியல கத்திருக்கான். சுத்த அறிவு கிட்டத்தனமா இல்ல? பாவம் தெரியாம கட் பண்ணிருப்பான். ஆமா, புடவையை கத்திரிச்சு சட்டை தச்சு போட்டுக்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா தான் இருந்தா துண்டை போத்திக்கிட்டு அது கீழே வந்துருச்சு. ஆமா, பேர் தான் டாக்டர், பெரிய மனோதத்துவ நிபுணர். முதல்ல உங்க மூளையை தான் யார்கிட்டயாவது டாக்டர் காமிக்கணும். கொஞ்சம் மெதுவா பேச, யாராவது வந்துட போறாங்க. வந்தா என்ன? இல்ல நீ புருஷனா நான் புருஷனான்னு தெரியாம திண்டாடுவாங்க, அவ்வளவுதான். நல்லா அழகா இருக்கீங்க. ஆமா, இந்த புடவை தான் தைச்சிட்டீங்களா இல்ல எல்லா புடவையும் தைச்சிட்டீங்களா? நீங்க தானே டாக்டர் சம்பந்தம்? நான் தான் டாக்டர் சம்பந்தம். என் மனைவிக்கு 2 வாரமா சித்தப்பிரம மாதிரி இருக்குது. உங்க பாடு குஷிதான், இஷ்டம் போல இருக்கலாம். என்ன சார் நீங்க தமாஷ் பண்றீங்க? 2 வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா சார். பேசவே மாட்டேங்கிறா? அப்படியே விட்டுறியா? என் மனைவி ஊமையா போயிடாதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன சார் நீங்க வேடிக்கையா பேசுறீங்க? நான் ஊருக்கு புதுசு சார். அதனாலதான் என்ன தேடி வந்திருக்கீங்க. நான் தொழிலை விட்டு 5-6 வருஷம் ஆகுது. நீங்க வேற டாக்டரை போய் பாருங்க. ஏன் சார் தொழிலை விட்டீங்க? ஏன் தொழிலை நான் விடுவேன், நீ என்ன கேட்கறது? ஏன் சார் தொழிலை விட்டீங்க? யாரு என்ன? இல்ல சார் கோச்சுக்கிறாதீங்க, தெரியாம கேட்டேன். கொஞ்சம் இருங்க. ஏன் சார் உங்க பெண் ஜாதி சித்த பிரம்ம பிடிச்சு பேசாம இருக்கிற அளவுக்கு நீங்க என்ன சார் பண்ணீங்க? பெரிய ஆள் சார் நீங்க. கோவம் வந்தது, ஓஞ்சி பழான்னு கன்னத்துல அரைஞ்சேன். யாரு பெண் ஜாதி அரைஞ்சிட்டீங்க? ஐயோ தைரியம் சார். அதுல இருந்து சித்தப்பிரம இப்ப பேசுறதும் கிடையாது. இந்த கையால தானே அரைஞ்சீங்க? ஆமா. என்ன கை சார் இது? நீங்க போயிட்டு வாங்க. பெண் ஜாதி பேச மாட்டேங்கிறான், கொடுத்து வச்சுவேன். ஓஹோ, அப்படின்னா நான் என்ன உங்களுக்கு வாயடியா போயிட்டேனா? நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவேனா? அவனுக்காக சொன்னேன், சும்மா அவனுக்காக. இதுக்கு தாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றது. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன இப்படி எல்லாம் பேசுவீங்களா? நாம காதலிச்சிருந்தா நம்ம கல்யாணம் நடந்திருக்குமா? ஏன் நடக்காது? உன்னை காதலிச்சிருந்தான்னு வச்சுக்க, உன்னை பத்தி அப்பவே எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அப்புறம் உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பேனா? ஐயோ போதுமே. ஏண்டா சம்பந்தம்? அதுல திருச்சில இருந்து உங்க அண்ணாவும் மீராவும் வராங்க. வாங்கண்ணா. என்னன்னா வரத ஒரு லெட்டர் கூட போடல நீங்க? உனக்கு லெட்டர் போட்டு தான் நான் இங்க வரணுமா? சும்மா தமாஷ் எப்பவுமே அப்படிதான். ஏன்பா வந்தது வராதுமா சித்தப்பாவை மிரட்டுறீங்க? அக்கா எங்க? ஏண்டா பிரேமா எங்க இன்னும் காலேஜ்ல இருந்து வரலையா? என்ன வரலையே? வந்தாச்சுங்க, டென்னிஸ் ஆட போயிருக்கு. என்னது டென்னிஸா? ஆமா டென்னிஸ். தெரியாது டென்னிஸ்? ஐயோ என் தலை எடுத்து. ஏண்டா பிரேமாவை யார் டென்னிஸ் ஆட சொன்னது? கேளுங்க கேளுங்க, எல்லாம் இவர் கொடுக்கிற செல்லம் தான். கேக்குறாரு, பதில் சொல்லுங்க. அவளை ஏன் டென்னிஸ் ஆட சொல்றீங்க? பின்ன ஒன்னே டென்னிஸ் ஆட சொல்ல முடியும்? ஹலோ டாடி. ஹாய் மீரா. அக்கா இந்த Dress எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. Dress இது சகிக்கல கன்றாவி. நல்லா இருக்கு. யார் ஐடியா? சித்தப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு கொஞ்சம் அவசரமா வெளியில வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? இருடா, என் பெரிய பொண்ணு பிரேமாவை நான் வளர்க்கிறேன் என் உசிரை வாங்கி உன் கூட அழைச்சிட்டு வந்தீங்க. அதை நீ வளர்த்திருக்கிற லட்சணம் இதுதானா? ஏன் நல்லா வளர்ந்துருக்குது, நல்லா வளர்த்தி. போதுண்டா, இந்த முறை காலேஜ் படிப்பு முடிஞ்சு லீவ் விட்டதும் அதை நான் என் கூட அழைச்சிட்டு போறேன். உங்ககிட்ட வளர்ந்தா அது உருப்படாது. உங்ககிட்ட வளர்ந்த அவசரம் நல்லா உருப்படுவா? ஏண்டா ஏன்? இப்ப நான் இருக்கேன், என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உதவாக்கற உருப்படாதவன் எதுக்குமே லாயக்கு இல்ல. என்ன வளர்த்ததே நீங்க தானே, உங்களுக்கு மட்டும் என்ன வளர்க்க தெரிஞ்சுதா? என்ன பதிலே காணோம்? ஒண்ணும் தெரியாட்டி உடனே சீச்சிதுன்னு. சரி சரி வாங்க உள்ள. வாமா மீரா. சித்தப்பா அப்பா இதுல சொல்ல வேண்டாம்னு தான் இருந்தேன். நாம மட்ராஸ் போல சித்தப்பா. என்ன விஷயம்? கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது, நான் பார்க்கணும். நானும் பார்க்கணுமே. போலாம் மெட்ராஸ்க்கு. அடுத்த வாரமே நடக்க போகுது. சரி, உங்க அப்பா உமாபதி ஊருக்கு போகட்டும். உடனே நான் மெட்ராஸுக்கு போய் கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற வரைக்கும் நம்ம தங்கறதுக்காக வாடகைக்கு ஒரு வீட்டு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு டிக்கெட்டையும் வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படி? எப்படி அந்த வீட்டை ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் வாடகை எடுத்த? பிரகாஷ், வீட்டுக்காரர்கிட்ட ஒரு நாளைக்கு 50 ரூபாய் வாடகை கொடுக்கறதா சொன்னேன். வீட்டு சாவியை கொடுத்துட்டாரா? நம்ம கிட்ட இருந்தது 50 ரூபாய், அதையும் வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்துட்டேன். நம்ம பிளான் படி எல்லாம் நடக்கலன்னா ஆபத்தா முடிய போகுது. யாருன்றா சொல்ற ஆபத்துன்னு? டேய், நான் வீட்டு புரோக்கரா. இதே வீட்டை வாடகைக்கு விடப்படும்னு எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் தெரியுமா? அவங்க எல்லாம் வருவாங்க. வரும்போது நீ இந்த வீட்டு சொந்தக்கார மாதிரி நடி போதும், மத்ததை நான் பாத்துக்கிறேன். உள்ள போறேன்டா. வாங்க 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 சார், வாங்க சார். ஏ சார், நீங்க தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். இவரு ஏ சார்,
வாசல்ல வாடகைக்கு விடப்பணும்னு போர்டு மாட்டி இருக்குதே, வாடகைக்கா விட போறீங்க? வேற எதுக்கு போர்டு மாட்டிருக்கு? கோச்சிக்காதீங்க, எதுவா இருந்தாலும் கரெக்டா பேசிக்கணும். ஆமா ஆமா, எல்லாம் கரெக்டா இருக்கணும். 100 ரூபாய் வாடகை, 1 மாசம் அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துடணும். வீடெல்லாம் எப்படி? இப்படித்தான். குழாயில தண்ணி வருமா? யோ, குழாயில தண்ணி வராம பின்ன பாலாயா வரும்? சுபத்துல ஆணி அடிக்கலாமா? சுபத்துல அடிக்காம பின்ன தரையில அடிப்ப. இஷ்டத்துக்கு அடியா, ஒரு இடம் பாக்கி விடாம ஆணியா அடி. எங்களுக்கு என்ன சிமெண்ட் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குமா? எத்தனை கல்சு வரையுது? தலை எப்படி? உத்தரம் எல்லாம் காங்கிரீட் தானா? யோ, என்ன கொளுத்து மேஸ்திரியா? இஷ்டம்னா அட்வான்ஸ் குடியா, இல்லன்னா போய்கிட்டு அடுத்த ஆள் வந்துகிட்டே இருக்குது. கோவிச்சுக்காதீங்க, இந்தாங்க அட்வான்ஸ். குடும்பத்தோட வர்றேன். குடும்பம் எப்படி ஸ்ட்ராங்கா? ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. வர்றேன். 50 ரூபாய் போச்சு, பாத்தியா சம்பாதிச்சுட்டேன். கரெக்டா இருக்கா பாரு. 1 2 3 4. என்ன கடை நோட்டா? എന്താ സാറേ, ഈ വീട് വാടകയ്ക്ക് വിടുന്നതാണോ? யாரடா அவன் சண்டைக்கு வரா? രണ്ടേ ഒന്നും അല്ല. ഈ വീട്ടിന് വാടക എന്താ? എന്നടാ ഇത്? அவரவன் வாடகை இந்தாங்கிற, இவனோட வாடகை எந்தாங்கிறாரு. வாடகை எவ்வளவுன்னு கேக்குறான். அது தண்ணே. எதத்தில்ல டேய், அவன் எதையும் திங்கலடா, அதுதாங்கிறான். ஓஹோ, அது தண்ணேன்னா அதான் அர்த்தமா? ஐயா, இந்த வீட்டு வாடகை 100 ரூபாய், 1 மாசம் அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துருவோம். എങ്ങനെയുണ്ട്? ഇത് മലബാർ വീടിയാണ്, ഞാൻ തന്നെ ചുരുട്ടുന്നതാ. അത് പോട്ടെ, നിങ്ങൾ 2 ആളിൽ ആരാണ് മുതലാളി? ഇവര്. 100 രൂപ. എന്നാ ഞാൻ പോയിട്ട് വരട്ടെ. ஏன் இருந்து சாயா குடிச்சிட்டு போறதே? வேண்டாம். இல்ல. ஓ போ ஓ போ. என்னடா இது பாஷை வாரியா வராங்க? அடுத்தது ஒரு அம்மா வர்றாங்களே, இவங்க எந்த பாஷையில பேச போறாங்களோ? நாட்டியம் ஆடிக்கிட்டே வராப்லையே. இங்க வீடு வாடகைக்கு விட போறீங்களா? ஆமா. நீங்க யாருங்க? என் பேர் நளினி, நாட்டியராணி. பார்த்தாலே தெரியுது. 12 வருஷமா ஆடிட்டு இருக்கேன் சார். 12 வருஷமாவா இப்படி ஆடிட்டு இருக்கீங்க? மூச்சு வாங்கல? நாட்டியராணி, இந்த வீடு உங்களுக்கு வாடகைக்கு வேணுமா? ஆமா சார், எனக்கு ஒரு ஆசை. முன்னுக்கு வரணும்னா? அது இல்லைங்க. அந்த ஆசையே இல்லையா? இங்க ஒரு நாட்டிய பள்ளி கூட ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். வீடு ஒரே பொம்பளை கூட்டமா மாறிடுவேன். இந்த காலத்துல பொம்பளைங்க எங்கடா ஆடுறாங்க? ஆடுறது பூரா குழந்தைங்க தான். 4 வயசுல ஆட ஆரம்பிச்சு 5வது வயசுல அரங்கேற்றம். ரொம்ப தமாஷா பேசுறீங்களே. ஆமா, வாடகை எவ்வளவு? 150. ஓ, அட்வான்ஸ் உண்டா? அதே 150 அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துறணும். ரெசீட் கொடுப்பீங்களா? இது வரைக்கும் கொடுக்கல, இப்பவும் கொடுக்க போறது இல்ல, உங்களையும் விட போறது இல்ல. கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அம்மா, நாட்டியராணி நளினா, பள்ளிக்கூடங்கிறீங்க, டான்ஸுங்கிறீங்க. எந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்க? பரதநாட்டியமா? நோ நோ, அதெல்லாம் ஓல்டு டைப். நவநாகரிகமான டான்ஸ் தான் நான் ஆடுறது. அது என்னங்க நவநாகரிகமான டான்ஸ்? குறத்தி நடனம். குறத்தி நடனத்தையா நீங்க ஆடுறீங்க? அத குறத்தியா ஆடுவாங்களே. என்ன சார் இது இப்படி சொல்லிட்டீங்களே? ஐயோ, தப்பா நினைச்சுக்காதீங்க, மன்னிச்சுங்க. நீங்க ஆடினா என்ன, குறத்தி ஆடினா எல்லாமே எங்களுக்கு ஒண்ணுதான். அப்ப நான் வரேன் சார். ஐயோ, கிடைச்ச வரைக்கும் போலாம்டா. வரும்போது ஏடா போலாங்கிற? நீ வரப்போறியா இல்லையா? நான் போறேன். அங்க விட்டு வராரா? மூஞ்சி பாத்தியா? சுத்தமா வியாபாரம் போடுறது. நான் அவனை பார்த்து வரேன், நீ போறது போற, பின்பக்கமா ஓடிடு. ஓட. யாரோ அம்மா போறாங்களே, யாரு? உங்க பாட்டியா? ஆமா, கான்வென்ட்ல படிக்கிறாங்க. வாங்க உட்காருங்க. எங்க வந்தீங்க? புல்லட் போட்டு பார்த்தா இவ்வளவு நினைச்சிட்டேன். எவ்வளவு வாடகை? 4-5 நாள் எடுத்த வாடகை கொடுத்தீங்கன்னா போறேன். எனக்கு 4-5 நாளா? நீங்களும் நம்ம மாதிரியே கேஸா? 100 ரூபாய் வாடகை, அதேதான் அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துடணும். சரி. என்னங்க சத்தம்? ஐயோ, வந்துட்டாங்களா? அப்பவே பிரகாஷ் கூப்பிட்டா கூடவே போயிருந்துருக்கலாம். என்னது? ஒண்ணு இல்ல, இது என் சமாச்சாரம். யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேங்க. சரி, சீக்கிரம் வா. வா விட வா. ஒற்றை இடி கொல்லு. ஐயோ, ஐயா, இவங்களுக்கெல்லாம் வேற இந்த வீட்டை வாடகை கூட்டிருக்கீங்க? ஏயா, வீடுன்னு இருந்தா வாடகைக்கு விடத்தானே வேணும். அதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் ஏன் அட்வான்ஸ் வாங்கினேன்? ஏப்பா, ஒருத்தர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி இன்னொருத்தர்கிட்ட வாங்க விடலாமா? என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமந்தாயா. விழிக்கடா இந்த முதலாளியை. துண்டை எடு, கழுத்து விடு. துண்டை எடு, கழுத்து விடு. அப்பா, இந்த பாரு, இப்ப பெரிய முதலாளி வந்திருக்காரு. முதல்ல ஒருத்தர் என் கூட பாத்தீங்கட உள்ள, அவரு முதலாளியோடைய பையன். வேலையா வெளியே போயிருக்காரு. இப்ப பெரிய முதலாளியா இருக்காரு உள்ள. அனுப்புறேன், அவர்கிட்ட பேசிங்க.
சார், இந்த வீடு உங்களுக்கு வாடகைக்கு வேணும்னா நான் சொல்றபடி நீங்க செய்யணும். என்ன? கொஞ்ச நேரத்துக்கு அவங்க முன்னால நீங்க இந்த வீட்டு சொந்தக்காரர் மாதிரி நடிக்கணும். ஏன்? அவங்க எல்லாம் வீட்டை வாடகைக்கு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்னா அவங்க எல்லாம் கோச்சுக்குவாங்க. நான் என்ன சொல்லி சமாளிச்சிருக்கிறேன், ஐயா இந்த வீட்டு சொந்தக்காரரே இங்க கொடுத்து வர போறாரு, அதனால உங்களுக்கு எல்லாம் வீடு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். நீங்க அவங்க முன்னால போய் நீங்க தான் இந்த வீட்டு முதலாளின்னு சொல்லிடுங்க. உங்களுக்கு அதான் காத்துட்டு இருக்காங்க. சார், எனக்கு பின்னால கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரட்டுமா? நீ போ, நான் சமாளிச்சுக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல பையன் நீங்க. வீட்டுக்காரா? ஆமா, நான் தான். உங்க பையன் செய்தது நியாயமா? என் பையன் தெரியாதனமா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீட்டை வாடகை கூடுறதா சொல்லிவிட்டான். எனக்கு இஷ்டம் இல்ல. நான் தான் இந்த வீட்டுல இருக்க போறேன். உங்களுக்கு எல்லாம் வாடகைக்கு விட முடியாது. படவா யாரா படவா? நீதான் படவா? எங்க அட்வான்ஸ் திருப்பி குடியா? அட்வான்ஸா? அட்வான்ஸ்னே திருச்சுதாடோ. ஆமா, உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்க, நான் உங்ககிட்ட திருச்சிக்கு வரேன். அதான் போயா. என்னப்பா பிரகாஷ், வீட்டுக்காரியா? வாங்க. ஆமா, வழக்கமா வாடகை கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருந்தா வர வர நான் வந்து கேட்க வேண்டியதா போச்சு. கொஞ்சம் பொறுத்துக்குங்க சார். நாங்க ஒரு லாட்டரி பிரைஸ் ஒண்ணு போட போறோம். எவ்வளவு ரூபாய்க்கு? ₹1,00,000. இந்த பிரைஸ் விழுந்த உடனே உங்க வீட்டு வாடகை நாங்க கொடுத்துறோம். உனக்கு சீட்டு விழுந்தோன்னா வீட்டு வாடகை கொடுக்க போறியா? ஒரு ₹2 இருக்குமா? எதுக்கு? அந்த ₹2 கொடுத்து தான் சீட்டை வாங்கணும். ரொம்ப நல்லா இருக்கு உன் பேச்சு. ஆமா, இந்த மேஜ நாற்காலி எல்லாம் கூட வாடகைக்கு வாங்கினதான் போல் இருக்கு. அவன் என்ன மாதிரி தான் வந்து அலையறானா? அவெல்லாம் சொன்னவொன்னு போயிடறானே. சீக்கிரமா எனக்கு வேலை கிடைக்கும்ன்ற நம்பிக்கை உண்டு. உங்க பாக்கியை தீர்த்துறோம். இந்த பார் பிரகாஷ், இதுக்கு முன்னாடி இங்க குடியிருந்தவன் ஒரு பொண்ணை அழைச்சு கொண்டாந்து வச்சுக்கிட்டு ரொம்ப கலாட்டாலாம் பண்ணிவிட்டான். நீங்க நல்ல பிள்ளைகளா இருக்கீங்க, அதெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு தான் இத்தனை வாடகை பாக்கி விட்டு வச்சிருக்கிறேன். சீக்கிரம் பார்த்து செட்டப் பண்ணிடுப்பா. ஏன் சார் காப்பி? அதெல்லாம் எதுக்குப்பா? ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம், அப்படி சொல்லிட்டா எப்படிங்க? சூடா 2 இட்லி, ஒரு தோசை, ஒரு கப் காப்பி. பரவாயில்லப்பா. நீங்க அப்படி சொல்லாமா சார்? மிஞ்சி என்ன ஆக போகுது? ஒரு 8 ஆக போகுது. ஷார்ப் தானே வந்திருக்கிறேன். உங்களுக்கா கேட்கறேன்? எனக்கு பசி வயிற்று கெழுது. ஒரு 8 கொடுங்க சார். வெளியே கேட்டா பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ள கேட்கறேன். நான் வரேன்ப்பா. 8 இல்லைங்கிற அங்கவசத்தை போட்டு இவன் வீட்டுக்கார இன்னொரு கோட்டு. 4 o'clock. Oh yes. டாக்டர் ஜெயராமனா? டாக்டர், நான் தான் டாக்டர் சம்பந்தம் பேசுறேன். இங்க பிரதர் டாக்டர் பிரேமா இல்ல? அதான், அது ஒரு ஸ்கூட்டர்ல போய்கிட்டே இருந்தது. ஆக்சிடென்ட், மரத்துல மோதி ஆக்சிடென்ட். ஸ்கூட்டர் என்ன இப்ப என்ன? அதுக்கு காலில் அடி, முழங்கால் கிட்ட கட்டு போட்டேன். இன்னும் அது கூட தெரியாது எனக்கு. மயக்கமா இருக்குது டாக்டர். வந்திருக்கேன். இதுக்கு தான் பண்ணேன். ஸ்கூட்டர் ஓட்டினா என்ன தப்புன்னு கேட்டீங்களே, இப்ப பாத்தீங்களா? இன்னும் நினைவே பண்ணல. பிரேமா, ஐயோ, நான் என்ன செய்வேன்? பாத்தியா, நான் தான் சொன்னேன், கண்ணை திறக்குது பாரு. ஒண்ணு இல்ல, சின்ன காயம், அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்ல, சின்ன காயம். பிரேமா, என்னங்க, நான் எங்க இருக்கேன்? என்னம்மா சொல்றேன்? என்ன தெரியல? என்ன தெரியல? சார், சொல்லுங்க சார், நீங்க யாரு? அம்மா, நீங்களாவது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நான் யாருன்னு எனக்கு புரியல. என்னம்மா சொல்றேன்? எனக்கு பயமா இருக்கு. பிரேமா, உனக்காக கிரிக்கெட் மேட்ச் டிக்கெட் கூட வாங்கிட்டேன். நாளைக்கே நம்ம 2 பேரும் மெட்ராஸ் போலாம். டிக்கெட் மேட்சா? நீங்க யாரு? நான் உங்களோட எதுக்கு மெட்ராஸ் வரணும்? ஐயோ, என்னங்க இது? என்னென்னமா சொல்லுது? எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. சொல்லுங்க, சொல்லுங்க. அண்ணன் குளிச்ச உடனே நீ முகத்தை காட்டினே அது பயந்துருச்சு, அவ்வளவுதான். என்ன இது? இது மிஸ்டர் சம்பந்தம். வாங்க டாக்டர். வாங்க டாக்டர். பாருங்க டாக்டர், பாருங்க டாக்டர். இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஒண்ணுமில்ல,
அந்த ஸ்கூட்டர் விபத்துல ஏதாவது நடந்துருச்சான்னு பார்க்கலான்னு வந்தேன். கூட்டுறாவது விபத்தாவது என்ன சொல்றீங்க? ஸ்கூட்டர் விபத்து நடந்தது உனக்கு தெரியாதா? காலில் கூட அடிபட்டிருக்கிறதா சொன்னாங்களே. எங்கேயாவது விழுந்திருப்பேன். உங்க அப்பா பேர் என்னம்மா? வந்து எனக்கு இல்ல, நான் அனாதை. என்னை இவங்க எங்கிருந்து அழைச்சிட்டு வந்து உறவு கொண்டாடுறாங்க. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. என்னை விட்டுடுங்க. எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் போறேன். என்னை விட்டுடுங்க. உனக்கு உன்னை பத்தி ஏதாவது நினைவு வருதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இந்த இடத்தை விட்டு அனுப்பிச்சிருங்க. அதுவே நீங்க எனக்கு செய்யற பெரிய உதவியா இருக்கும். சரிம்மா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. மிஸ்டர் சம்பந்தம், நீங்க என் கூட வாங்க. சம்பந்தம், ஐ திங்க் அந்த பெண்ணுக்கு அம்னீஷியா அட்டாக் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? அம்னீஷியாவா? அப்படின்னு என்னங்க அது? ஆமா, அம்னீஷியாங்கிற ஒரு வியாதி, அதாவது ஞாபகம் மறதி. தன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த சம்பவம் எல்லாத்தையும் அந்த பொண்ணு மறந்து போச்சு. ஸ்கூட்டர் விபத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சி தான் அதுக்கு காரணம். ஐயோ, பைத்தியம் மாதிரி இருக்கும்னா சொல்றீங்க? இல்லம்மா, அந்த பொண்ணு பேசுறது பழகுறது எல்லாம் நல்லபடியா தான் இருக்கும். ஆனா இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த எந்த நிகழ்ச்சியும் அதுக்கு ஞாபகம் வராது. இதுக்கு என்ன செய்யறது டாக்டர்? இதை உடனடியா குணப்படுத்த முடியாதம்மா. திடீர்னு ஏற்பட்ட மாதிரியே சமயத்தில் இந்த வியாதி திடீர்னு மாறதும் உண்டு. கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா பார்ப்போமே. மிஸ்டர் சம்பந்தம், ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த சமயத்துல அந்த பொண்ணுகிட்ட எதுவுமே ஞாபகப்படுத்த முயற்சிக்காதீங்க. அதனால அந்த பொண்ணுக்கு குழப்பம் அதிகமாகுமே தவிர குறையறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்ப நான் வரட்டுமா? வரேம்மா. கடவுளே, நீதான் பிரேமாவை காப்பாற்றணும். ஆமா, இந்த டாக்டரை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஐயோ, என்னங்க? எங்க அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன தொலைச்சு விடுவாரு. அதை இப்ப நினைச்சு பயப்பட்டு என்ன பண்றது? சரளா, உனக்கு தெரியாத ஹோமியோபதி பத்தி என்ன கொண்டு விடுவாரு. இது பாரு, பிரேமாவுக்கு நல்ல குணம் ஆற வரைக்கும் எங்க அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. ஆமாங்க, அதான் நல்லது.